ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. அபிராமி அந்தாதியோட 84வது பாடல் இன்று அனுபவிக்க இருக்கின்றோம். போன பாடல்ல அவளுடைய அருள் கிடைத்தால் இந்திர லோகம் ஆளக்கூடிய பதவியை கொடுப்பா அபிராமின்னு சொன்னார். ஆனால் அந்த பதவி கூட வேண்டாம், சாயுஜ்ய பதவி தான் வேணும் அப்படின்னு உடையவரே, ஏன்னா இந்திரலோகம் ஆளக்கூடிய அந்த பதவியை உடையவர் அப்படின்னு சொன்னவர் இந்த பாடல்ல. ஆனா அவர் அதை விரும்பல, அது கூட ஒரு நிலை இல்லாதது, சாயுஜ்ய பதவி வேணும்னு கேட்டார். இந்த பாடல்ல என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம மனிதனாய் பிறவி எடுத்தானா அடுத்த பிறவி என்பது வேண்டாம். ஸோ அந்த பிறவியை போக்கும் அபிராமின்னு இந்த பாடல்ல சொல்றார். உடையாளை ஒல்கு செம்பட்டுடையாளை ஒளிர் மதி செஞ்சடையாளை வஞ்சகர் நெஞ்சடையாளை தயங்கு நுண்ணூல் இடையாளை எங்கள் பெம்மான் இடையாளை இங்கு என்னை இனி படையாளை உங்களையும் படையாவண்ணம் பார்த்திருமே. உடையாளை ஒல்கு செம்பட்டு உடையாளை ஒளிர் மதி செஞ்சடையாளை வஞ்சகர் நெஞ்சடையாளை தயங்கு நுண்ணூல் இடையாளை எங்கள் பெம்மான் இடையாளை இங்கு என்னை இனி படையாளை உங்களையும் படையா வண்ணம் பார்த்திருமே அப்படின்னு. ஏன்னா இந்த உலகமே அவளுக்குரியது. உடையாள் அவள் எப்படி இருக்காளாம், சிவப்பு பட்டாடை செம்பட்டுடையாள்னு சொல்ற. ஒளிர்மதி செஞ்சடையாள், அப்படி பிரகாசிக்கின்ற சந்திரனை தன்னுடைய கூந்தலில் தரித்தவள் இல்லையா, அஷ்டமி சந்திர விப்ராஜான பார்த்தோம். வஞ்சகர் நெஞ்சு, நெஞ்சில வஞ்சம் இருந்தா அவள்கிட்ட அவ போவே மாட்டா. அதான் வஞ்சகர் நெஞ்சு அடையாளை தயங்கு நுண்ணூல் மெல்லிய நூல் போன்ற இடை உடையவளாம். எங்கள் பெம்மான் இடையாளை யாரு, எங்களுடைய ஒப்பற்ற இறைவன் தலைவன் சிவபெருமான், அவனுடைய இடப்பாகத்தில் அமர்ந்தவள் இடையாளை இங்கு என்னை இனி படையாளை, நான் இந்த உலகத்துல இனி பிறக்கவே மாட்டேன், ஏன்னா அவள் எனக்கு அருள் பண்ணிட்டா, அதனால என்ன அவள் படைக்க மாட்டா. இங்க இந்த உலகத்துல உங்களையும் மீண்டும் பிறவாமல் இருக்கும்படி நீங்கள் அவளை தியானித்தீர்களானால் உங்களுக்கும் இனி பிறப்பே வராது, நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு நம்மளுக்கு சொல்றார். உடையாள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகு. உடையாள் அப்படின்னா என்ன வேணா சொல்லலாம், அறிவுடையவர், ஆற்றலுடையவர், செல்வமுடையவர் இல்லையா, எத்தனை பேரை உடையாள் அப்படின்னு சொல்றோம். எந்த இதை உரியவர்களோ அதுக்கேற்றபடி அந்த பொருள் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ நாம நமக்கு சொந்தமில்லாத பொருளை வச்சுட்டு இருந்தோம்னா அந்த பொருள் அவளுக்குள்ளதுன்னு சொல்லுவோமா, மாட்டோம். அப்போ அந்த பொருளுக்கு யார் உரியவரோ அவரை தான் சொல்லுவோம் இல்லையா. அதனால தான் உடையவர் அப்படின்னா அவர் தனக்குத்தானே சொந்தமானது அப்படின்னு அர்த்தம் வரும்போது தான் உடையாள் அப்படின்னு சொல்றார். அப்போ உலக பொருட்கள் அனைத்திற்கும் உரிமையானவள் அன்னை. அந்த உடையாளிடமிருந்து நாம எல்லாம் நம்மளை படைச்சிருக்கா, நாம எல்லாம் அவர்களுடைய குழந்தைகள் இல்லையா. அதனால அவருக்கு உடையவள் நாம, அபிராமிக்கு உடையவள் நாம எல்லாருமே. அவளால நம்ம படைக்கப்பட்டிருக்கோம், அதனால நாமெல்லாம் யாருக்கு சொந்தம், அவளுக்கு. அப்போ எல்லா உலகமும் ஆனாய் நீயே அப்படின்னு அப்பர் சுவாமிகள் சொல்ற மாதிரி ஜெகம் மாதா, உலகம் முழுவதற்கும் உரிமை உடையவள் அம்பாள் தான். அதனால இந்திர போகத்தை கொடுத்து பிறர்க்கரிய பேற்றினை நம்ம கொடுக்கிறாள்னா அதை அதையும் கொடுக்கக்கூடியவள், அப்பேர்களை உடையவள் அபிராமி. அவளை நம்மை உடையவள் அவள். அதனால தான் உடைக்கும் உடலுக்கும் உள்ள தொடர்பு தான் உடைமை பொருளுக்கும் உடையவருக்கும் உள்ள சம்பந்தம் அப்படின்னு சொல்றார். அபிராமி மட்டுமே தான் உலகினை உடையவள் அப்படிங்கிற உரிமைக்கு உடையவள் அவள்தான். அதனால தான் உடையாளை அப்படின்னு சொல்றார் அவர் ஏன்னா சுவாமி அப்படின்னா ஸ்வம்னா சொத்து, சொத்துனா உடைமைனர், சொத்து உடைமை. அதனால தான் சொத்தை சொம்முன்னு சொல்லுவா தெலுங்குல. சொம்மு அப்படின்னா நமக்கு உரிய சொத்து அப்படின்னு.
மலையாளத்தில் தேவஸ்வம் அப்படின்பா. அப்போது தெய்வத்தோட ஸ்வம் வந்து தேவஸ்வம், உடைமைக்கு சொந்தக்காரர் உடையார். அப்போது ஸ்வம் அப்படின்னா அதுக்கு தமிழ் வார்த்தை தான் உடையார் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வந்து தஞ்சை பிரகதீஸ்வரர் உடையார் தான் சொல்லுவான் இல்லையா? இப்போ திருவேங்கடம் உடையார் அப்படின்னு சொல்லுவோம், திருநாகேஸ்வரம் உடையார் அப்படின்லாம் உடையார் அப்படின்னு சுவாமிக்கு பெயர். அதனால தான் இறைவனை வந்து உடையார் அப்படின்னு சொல்றதுனால இறைவி அம்பாளை நம்ம என்ன சொல்கிறோம், உடையாள் அப்படின்னு சொல்கிறார். அதனால இவர் உடையாளை அப்படின்னு அழைக்கிறார். இவர் வந்துட்டு ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம், குருவும் தெய்வமும் வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்ல மாதிரி. என்னால் ராமானுஜரை என்ன சொன்னால் எல்லாரும் வைஷ்ணவர்கள்லாம் உடையார் தான் உடையவர் அப்படின்பா. உடையவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சொத்துக்கு உரியவர் அப்படின்னு தானே சொல்கிறோம். இப்போ இறைவனுக்கு சொத்து ஏது, எந்த சொத்து, எவ்வளவு சொத்து? உலகமே அவளுடையது. அப்போ எல்லாமே அவளது உடைமை. அதனால ஏது அவன் ஊர், ஏது அவன் பேர், யார் உற்றார் யார் அயலார் அப்படின்னே கேட்டு அவனுக்கு ஏது ஊர் ஏது பேர் எல்லாமே அவனுடையது அப்படின்னு திருவம்பாவையில் சொல்லுவார் மாணிக்க வாசகர். அண்ட பிண்டங்கள் எல்லாமே அவளுடைய சொத்து, அதனால நாமும் அவளுடைய உடைமை. உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர்னு யாரு? கம்பநாட்டாழ்வார், கம்பர் பெருமான் சொல்லியிருப்பார். அத மாதிரி யாருக்கு எது இருக்கோ அதற்கு உடையவரே அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதனால தான் நம்ம இந்த உலகத்தில் எல்லா பொருட்களும் இருக்குது. ஆறு இருக்குது, குளம் இருக்குது, மலை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. இதெல்லாம் யார் உருவாக்கினா? அலைக்கடலை யார் உண்டாக்கினாளா? இயற்கை. இது எல்லாமே இயற்கை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போது இந்த இயற்கைங்கும் போது அதெல்லாம் யாரால படைக்கப்பட்டது? அம்பாள். அதனால தான் நம்ம வந்து சொல்கிற மாதிரி திருமூலர் என்ன சொல்லுவர், குயிர் குஞ்சு முட்டையை காக்கை கூட்டிட்டால் அயிர்பின்றி காக்கை வளர்க்கின்றது போல் இயக்கில்லை போக்கில்லை ஏன் என்பதில்லை மயக்கத்தால் காக்கை வளர்க்கின்றவாறே அப்படின்னு சொல்கிற மாதிரி கடவுளுக்கு அச்சுன்னு சொல்லுவான் மலையாளத்தில். அச்சில் உள்ளது, அதனால ஆண்டவன் அச்சன், நாம் வந்து அவருடைய வார்ப்புகள். அதனால அண்ட பிண்டங்கள் அனைத்துக்கும் உரிமையாகி உடையவள். அதனால்தான் உலகினையும் நம்மையும் உடையாளை அப்படின்னு இதில் ஒரே வார்த்தையில் அழகாக உடையாளைன்னு சொல்லிட்டார். ஒல்கு செம்பட்டு உடையாள். ஏன்னா அபிராமியை சொல்லும் போது முதல்லையே உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம்லாம் சொன்னார் இல்லையா? அபிராமி சிவப்பு நிறம், அதனால அவளுக்கு அது ரொம்ப இஷ்டமான நிறம். சிவப்பு அப்படின்னா அது வந்து கருணைக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறேன். கருணை, ஏன் கருணை? நம்ம உடம்புல உனக்கு என்ன உடம்புல ரத்தம் ஓடலையா அப்படின்பா, கருணை இல்லையான்னு கேட்கும்போது. அதனால தான் சிவப்பு அப்படின்னு சொல்லும்போது செம்மை வந்து ராஜச குணத்துக்குரியது. அம்பாள் ராஜராஜேஸ்வரி, அதனால சிவப்பு பட்டாடை அவள் கட்டின்னு இருக்கா. நம்ம கல்யாணத்துலலாம் பார்த்தோம்னா மோஸ்ட்டு பார்த்தோம்னா கூறப்படவைன்னு முகூர்த்த படவைன்னு ஒன்று எடுப்பாள், அரக்கு கலரில், சிவப்பு கலரில் தான் எடுப்பாள். அதனால தான் சிவப்பு கலரை வந்து ரொம்ப விசேஷமாக சொல்லுவாள். இப்போ அவள் ஏன்னா அந்த கூறப்படவை சிவப்பு நிறத்தில் எடுக்கும்போது அவள் சாதாரண பெண்ணானவள் இல்லத்து தலைவி ஆகிறாள் அப்படின்னு அரசியாக பதவி ஏற்கிறாள்ங்கிறதுனால அந்த அரசிக்குரிய சிவப்பு நிற புடவை. அதனால தான் கூறப்படவை கூட முகூர்த்த புடவை சிவப்பு நிறத்தில் கொடுக்குறாள், சிவப்பு நிறம். அதனால தான் தெய்வங்களின் நிறங்கள் வந்து சிவப்பு சொல்லும் போது ஏன்னா ஆண்கள் வந்து கருப்பு நிறம், பெண்கள் சிவப்பு நிறம்னு சொல்லுவாள். அதனால விக்கிரகங்கள்லாம் கருப்பு கலரில் இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை சொல்லும்படி சொல்லலாம். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற அப்படின்னு மனத்துக்கு இனியன் அப்படின்னு கரிய செம்மல் தான் சொல்வா இல்லையா? நம்ம வந்துட்டு யார ராமன் வந்து கரிய நிறத்தவன் தான் சொல்வா. பூரண அவதாரம் யாரு? மயக்கின கண்ணன் என்ன சொல்வா? கரும் தெய்வம் இல்லையா? மாமுகில் வண்ணன். ஆனால் சீதையை கம்பன் என்ன சொல்லுவாளா? செய்யவள்னு சொல்லுவார். அதனால சிவப்பு நிறத்தால் உண்டாக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லுவாளாம். சிந்தூராருண விக்கிரகம் அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்தில் நம்ம பார்த்துருக்கோம். அம்பாளுடைய சிவப்பு நிறம் தனுச்சாயாபிஸ்தே அப்படின்னு சௌந்தரிய லகரியில் ஆதிசங்கர பகவத்பாதாள்
அருணர் அப்படின்னு சொல்லு. அந்த நிறம் அருணாருண கௌசும்ப வஸ்திரபாஸ்வ கடி தடி அப்படின்னு சொல்ற மாதிரி. ஏன்னா அந்த காலத்தில் வந்து சாயம் ஏற்றுறதுக்கு குசும்ப செடின்னு சொல்லுவா. அது வந்து சிவப்பு கலரில் அதோட சாயம் வரும். அதனால் அந்த சாயம் ஏற்பட்டப்பட்ட செக்க சிவந்த அருண ப்ளஸ் அருணாருண அப்படிப்பட்ட பட்டாடையை அணிந்தவள்னு லலிதா சஹஸ்ரநாமத்தில் அம்பாளை சொல்கிறா. குங்குமராக சோனே குங்கும சிவப்பு மேனியல்னு ஷியாமலா தண்டகத்தில் சிந்தூர சோனாயமா நேற்ற மாதங்க ஹஸ்தார்களே அப்படின்னு ஷியாமலா தண்டகத்தில் சிவப்பு நிற புடவையினால் மூடப்பட்ட கால்களை உடையவள்னு அம்பாளை சொல்கிறார். அவர் வந்துட்டு ஒளிர்மதி செஞ்சடையாள். அம்பாள் என்ன வச்சுட்டு இருக்கா? அஷ்டமி சந்திர விப்ராஜ அலிகஸ்தல சோபித்தா. அந்த சிவபெருமானுக்கு இருக்கிற எல்லா இலக்கணங்களும் அம்பாளுக்கும் உண்டு. அதனால தான் ஓம் கபர்த்தினே நமக அப்படின்னு சொல்லும் போது சிவ அஷ்டோத்திரத்தில் ருத்ரத்துலேயும் கபர்த்தி அப்படின்னு சொல்லுவா. கபர்த்தி அப்படின்னா ஜடா மகுடம். அந்த இதில் சொல்கிற மாதிரி சிவாந்த லகரியில் ஆதிசங்கர சிவபெருமான்கிட்ட சூடாலங்கிட்ட சசிகலாபியாம் அப்படின்னு சடையில் அலங்கரிக்கப்பட்ட சந்திரகலையை உடையவர். ஜடாபாரோதாரம் அப்படின்னு ஜடாபாரத்தினால கம்பீரமானவன்லாம் சொல்லுவார். அம்பாளுக்கு கபர்த்தினி அப்படிங்கிற நாம லலிதா சஹஸ்ரநாமத்தில் நம்ம அனுபவிச்சிருக்கோம். கபர்த்தினி மகிஷாசுரமர்த்தினியில் கூட நம்ம சொல்லுவோம். ஜெய ஜெய கே மகிஷாசுரமர்த்தினி சொல்லும் போது அந்த கபர்த்தினி அப்படிங்கிற அந்த இதனால அப்படியே அலங்கரிக்கப்பட்ட கூந்தலை உடையவள் அப்படின்னா தூக்கி அப்படியே மகுடம் போல கட்டப்பட்ட அலங்கரிக்கப்பட்ட கூந்தலை உடையவள் அம்பாள். அதனால தான் கபர்த்தினி அப்படின்னு சொல்கிறார். சுந்தரமூர்த்தி கூட தேவாரத்தில் என்ன சொல்லியிருப்பார்? மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனேன்னு சொல்லுவார். ஷியாமலா தண்டகத்தில் திருப்பி அப்பா ஷியாமலா தண்டகம் அனுபவிக்கிறதுக்கு ரொம்ப நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். பார்க்கலாம், நம்ம அடுத்தது பார்க்க முடியுமானா சேகரீபூத சீதாம் சுரேகா மயூகாவலி அந்த சுஸ்னிக்த நீலாலக ஸ்ரேணி சிங்காரித்தே லோக சம்பாதித்தே அப்படின்னா அம்பாள் சிரசில் ஆபரணமாக சந்திர கலை கிரணங்களால் பிரகாசிக்கின்ற சுருள் சுருளான கரும் கூந்தலை உடையவளேன்னு யார் சொல்கிறார்? காளிதாசன். அப்படியே ஷியாமலா தண்டகத்தில். அதனால் செஞ்சடையன் அப்படின்னு சொல்கிறோம். அம்பாள் செஞ்சடையாள் அப்படின்னு திருப்பனந்தாளில் இறைவனுக்கு செஞ்சடையப்பன், அம்பாளுக்கு செஞ்சடையாள். அப்போ சிவசக்தினா சிவனுக்கு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சக்திக்கும் உண்டு. வஞ்சகர் நெஞ்சு அடையாளை. வஞ்சகம் கொடிய குணம். மனிதனுக்கு இந்த வஞ்சகத்தன்மைங்கிறது இருக்கிறது ரொம்ப கொடுமையான குணம். வஞ்சகம் சரி ஏதோ தெரிஞ்சு செஞ்சால் பரவாயில்ல, தெரியாமல் செய்வா. அது மாதிரி ஒரு கொடிய செயல் வேறு கிடையவே கிடையாது. அது மாதிரி தான் புலி வந்து அங்கே நிற்கிறதுன்னு தெரிஞ்சால் சரி புலி இருக்குன்னு நம்ம தப்பிக்கலாம். ஆனால் பசு தோலை பொத்துட்டு புலி நின்றதுன்னா அதுதான் வஞ்சக செயல் அப்படின்னு சொல்கிற மாதிரி. உதட்டில் தேன் உள்ளத்தில் நஞ்சம். அந்த நஞ்சு கொண்டவர்களை தான் வஞ்சக நெஞ்சு உடையவர்கள்னு சொல்கிற. இவர்களோடு தொடரவே கூடாது. ஔவையார் நஞ்சு உடைமைதான் அறிந்து நாகம் கரைந்து உரையும் அஞ்சாபுரம் கிடக்கும் நீர்பாம்பு நெஞ்சில் கரவு உடையார் தம்மை கரப்பவர் கரவார் கரவு இலா நெஞ்சத்தவர் அப்படின்னு. நஞ்சு உள்ள நாகப்பாம்பு புத்துல மறைஞ்சு வாழறது, ஆனால் நஞ்சற்ற தண்ணீர் பாம்பு எங்கே இருக்கு? வெளியில் இருக்கு. அதுபோல நெஞ்சில வஞ்சகம் உள்ளவர் எதையும் மறைத்தே செய்வார்கள். இவர்கள் நாகத்தை விட கொடியவர்கள்னு சொல்றார். அவர் வந்துட்டு வஞ்சனை அற்றவர்கள் எப்பொழுது வெளிப்படையா இருப்பா. அதனால தான் வெளியிலிருந்து வஞ்சனை செய்கிறவா நெருங்கிய கூடியிருந்து அப்படியே அறுக்கிறா இல்லையா? அதான் கூடியிருந்து குடியை கெடுக்கிறது. நமக்கு நெருங்கிய உறவாக இருந்து கொண்டே வஞ்சனை செய்பவர்கள் நமக்குள்ளேயே இருக்கும் காம குரோதாதி. இதுவும் அது வஞ்சகர்கள் தான் அதுவும். அதனால தான் உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்று இருக்க வேண்டாம். உடன் பிறந்தே கொல்லும் வியாதி உடன் பிறவா மாமலையில் உள்ள மருந்தே பிணிதீர்க்கும் அம்மருந்து போல்வாரும் உண்டுன்னு ஆத்திசூடியில் ஔவையார் சொன்ன மாதிரி தெய்வம் வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு புலப்படலை, ஆனால் அதனால் தெய்வம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்படிப்பட்டவன் கூட அவன் ஆஸ்திகர் இல்லையா? தெரியாததே இல்லை அப்படின்னு சொல்கிறது தப்பு கிடையாதுங்கிற. ஆனால் ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டே தெய்வீக சின்னங்கள் புறத்துலலாம் போட்டுண்டு தெய்வத்தின் மீது நம்பிக்கை இல்லாது இருப்பவன் தான் பரம நாஸ்திகன்னு
மகா பெரியவா சொல்லுவா, காஞ்சி மகா பெரியவா அதை மாதிரி. அதனால ராவணனோட குலத்தை அழிக்க வஞ்சம் பூண்டவள் தான் நீலமாமணி நிருதர் வேந்தரை மூலநாசம் பெற முடிக்கும் மொயம்பினால் மேலே நாள் உயிரோடும் பிறந்து தான் வளை காலம் ஓர்ந்து உடனுரை கடிய நோயானாள் அப்படின்னு கவி சக்கரவர்த்தி யாரை சொல்லுவா? நம்ம சூர்பனகைய வஞ்சி என நஞ்சமென வஞ்சமகள் வந்தாள் அப்படின்னு உறவு கூடினே பண்ணி கெடுக்கிறது. மெய்ப்பொருள் நாயனார் முத்தநாதனோட இது நம்ம நிறைய இதில் பார்த்துட்டோம். நமக்கு இன்னொன்று காம குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம். நமக்குள்ள இருக்கிற இந்த பகைவர்கள் ரொம்ப மோசம், ரொம்ப ரொம்ப மோசம். நம்மளுடைய நல்ல வழியில் போகாமல் தீய வழிக்கு ஈஸியாக இழுத்துட்டு விடும். இறை அருளா வேண்டாம் இந்த அதில் என்ன இருக்குது அப்படின்னு பகட்டை காட்டி நம்மளை மயக்கி இழுத்துரும். அதனால தான் இது நம்மளை உறவாடி கெடுக்கக்கூடிய வஞ்சகம். இது கைகேகி தைரதனை மணந்து கொண்டு எப்படி வஞ்சம் பண்ணினான அஞ்சலன் ஐயனது அல்லல் கண்டும் உள்ளம் நஞ்சிலன் நானிலன் என்ன நாணமாமால் வஞ்சனை பண்டு மடந்தை வேடம் என்றே தஞ்சன மாதரை உள்ளலார்கள் தக்கோர்னு கைகேயி பற்றி சொல்லும்படி சொல்ற கம்பன். மகாபாரதத்தில் வஞ்சகம் ரொம்ப நம்மளுக்கு எல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். அதனால தான் விஷத்தோடு விஷம் கலந்தா அது நஞ்சு இல்லையாம், பாலோடு விஷம் கலக்கிறது தான் வஞ்சனை அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் நெஞ்சில் உரையாத வஞ்சகர்கள்னாலும் வஞ்சகர் நெஞ்சு அடையாளை அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட அடியவர்களுடைய உள்ளத்தில் அம்பாள் என்ன பண்ணுறாளாம், வஞ்சகர் நெஞ்சு உடையவள்கிட்ட போவே மாட்டா. அது இல்லாமல் இருக்கிற அடியவர்கள் உள்ளத்தில் தானே விரும்பி சென்று அமர்வாள் அம்பாள்னு சொல்கிறார். அப்புறம் அதே மாதிரி சொல்கிறார், வஞ்சமில்லா நெஞ்சகத்தே மருவு முக்கண் மாமணியேன்னு சிவபெருமான் சூத்திரத்தில் வள்ளல் பெருமான் சொல்லியிருக்க. வஞ்சகருக்கு அரியர் போலும் மருவினோர்க்கு எளியர் போலும்னு நான் அப்பர். வஞ்சமின்றி வணங்குமின் வைகளும் வஞ்சனையாரார் பாடும் சாராத மைந்தனைன்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ஔவையார் வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார். வஞ்சித்து ஒழுகும் மதியலிகள் யாவரையும் வஞ்சித்தோம் என்று மகிழ்மின் ஏற்கனவே இந்த பாட்டு பார்த்தோம். வஞ்சித்த எங்கும் உளன் ஒருவன் காணும் கொல் என்று அஞ்சி அங்கம் கொலைவது அறிவு அப்படின்னு இறைவன் நம்ம யாரும் பார்க்கலன்னு வச்சுட்டு இருக்கோம். இறைவன் பார்த்துட்டே இருக்க, பஞ்சபூதங்களும் நம்மளை பார்த்துட்டே இருக்கு. அதனால எல்லாவற்றையும் அனுபவித்து கொண்டு அவனையே மறந்து வாழ்வது வஞ்சகம். அப்படிப்பட்ட வஞ்சகர்களுடைய நெஞ்சத்தில் அம்பாள் இருக்க மாட்டாள் அப்படின்னு சொல்ற. தயங்கு நூல் இடையாளை எங்கள் பெம்மான் இடையாளை அப்படின்னு சொல்றாரு. இடை அப்படின்னா இடுப்பு மத்திய பாகம்னு சொல்லுவோம் இல்லையா, இடைப்பட்ட பகுதின்னு சொல்றோம் இல்லையா. அதனால தான் இதுல என்ன சொல்ற, தயங்கு நுண்ணூல் இடையாளை எங்கள் பெம்மான் இடையாளைன்னு சொல்ற. இறைவனுடைய நடுபாகத்துல எப்படி இருக்காளா அம்பாள், மெல்லிய இடுப்பு நம்ம நிறைய அனுபவிச்சிருக்கோம். அதனால தான் 3 பிரிநாடு சுற்றி அதை கொடி மாதிரி இருக்கக்கூடிய வள்ளி அம்பாள் அதை அப்படியே தாங்கிட்டு இருக்கிற மாதிரிலாம் சொல்லி பார்த்தோம். நம்ம லட்சிய ரோம லதாதாரதா சமுன்னேய மத்தியமா தலோதரி மெல்லிய இடையை உடையவள் அப்படின்லாம் ரோம வரிசைங்கிற கொடிக்கு ஆதாரமாக இருப்பதை காண முடியாதனால ஊகித்து அறிய வேண்டிய இடையை உடையவள் அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இங்கு என்னை இனி படையாளைங்கிற இப்பேற்பட்ட பெருமைகள்லாம் அன்னையோட அருளால எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி, அதனால எனக்கு இனிமேல் இந்த உலகத்தில் பிறவியே இல்லை, என்னை ஒருபோதும் அவள் பிறக்க செய்ய மாட்டாள் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா சொல்றார். என்ன பிறக்க வைக்க மாட்டாப்பா. அதனால அவருக்கு ரொம்ப கர்வம் இருமாப்பு வருதான். அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லைன்னு அப்பர் சுவாமிகள் சொல்ல போது இவர் சொல்றார், என்னை இனி பிறக்கவே வைக்க மாட்டா. அதனால அம்பாளை சரண் புகுந்தவர்களுக்கு மறுபிறப்பு இல்லை அப்படின்னு இவர் சொல்றது மூலமா நமக்கு உறுதியாருது. அருணகிரிநாதர் கூட கந்தர் அலங்காரத்தில் பார்த்தோம், மரணப்பிரமாதம் நமக்கில்லையாம் என்றும் வாய்ந்த துணை கிரண கலாபியும் வேலும் உண்டே அப்படின்னு முடியா பிறவிக்கடலில் புகார் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி நமக்கு மரணம், அந்த பசி தூக்கம் இதெல்லாம் தவிர்க்க முடியாதவை. ஆனால் அவைகளை நம்ம எப்படியாவது தாங்கிக்கலாம். மரணத்தை யாராலையும் எப்படி ஆளாலும் எக்காலத்திலும் தவிர்க்க முடியாது. ஜனனம் மரணம் பதுகோவிந்த புனரபி ஜனனம் புனரபி மரணம்
புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி வள்ளுவ பெருந்தகைன்னு சொல்லுவார், நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு அப்படின்னு அழகாக சொல்லியிருக்கேன். நெல்லறுக்க ஒரு காலம், புல்லறுக்க ஒரு காலம், கல்லறுக்க ஒரு காலம் என கணிதம் உண்டு. வல்லறக்கன் அணைய நம்ம நினைத்த போதெல்லாம் நம் உயிரனும் புல்லறுக்க வருவானேனின் இனி புகழ்வது என்னே அப்படிங்கிற நாலடியாரில் கூட மலைமிசை தோன்றும் மதியம் போல் யானை தலைமிசை கொண்ட குடையர் நிலைமிசை துஞ்சினார் என்று எடுத்து தூற்றப்பட்டார் அல்லால் எஞ்சினார் இவ்வுலகத்தில். அதனால மதியம் மலை மீது தோன்றுகின்ற சந்திரனை போல இந்த மாநிலத்தை ஆண்ட அரசர்கள் எல்லாரும் ஆண்டார்கள்னு சொன்னப்புறமும் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியறது அப்படின்னு சொல்ற. எல்லாரும் யாருமே எந்த இதாக இருந்தாலும் அவர்களுக்கு மரணம் என்பது உண்டு அப்படின்னு. ஏன்னா ஆற்றங்கரையின் மரமும் அரசிருந்த வாழ்வும் விழும் அப்படின்னு ஔவையார் சொல்லுவா. தோற்றம் உண்டேல் மரணம் உண்டு, துயரமான வாழ்க்கை என்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதனால இந்த உலகத்துல பிறப்பு என்பது ஒன்றானால் இறப்பு என்பது ஒன்று உண்டு. மரணம் என்பது யாராலும் கண்டுபிடிக்கப்படாத நாடு, அதன் எல்லைக்குள் சென்றவர்கள் திரும்புவது இல்லை அப்படின்னு ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்கார். இந்த தி அன்டிஸ்கவர்டு கண்ட்ரி ஃப்ரம் ஹூஸ் போன் நோ டிராவலர் ரிட்டர்ன்ஸ் அப்படிம்பார். அதுக்குள்ள போனவா யாரும் திரும்பவே முடியாது. அதனால மரணத்துக்கு பின்னும் அப்படின்னு சொன்னோம்னா பிரமாதம் இல்லை அப்படின்னு அருணகிரியார் ரொம்ப சொல்றார். அவருக்கு அது பெரிய இதாவே தெரியல. அதனால தான் அந்த மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர்னு வள்ளலார் சொல்லுவார். இதற்கு எப்படின்னா மார்க்கண்டேயன் பிறப்பு காரணமான காமனையும் இறப்பு காரணமான காலனையும் உதைத்தவனை மனதில் பதித்தவருக்கு காம கால பயம் கிடையாது அப்படின்னு சொல்ற. அதனால அன்னை அபிராமி மரளியை உதைத்தவள், அதனால அவளை நினைத்த அடியேனுக்கு இனி பிறப்பே இல்லைன்னு அபிராமி பட்டர் ரொம்ப அழகா சொல்றார். உங்களையும் படையா வண்ணம் பார்த்திருமே அப்படின்னு சொல்றார். இப்பேற்பட்ட பேரு எனக்கு கிடைச்சிடுத்து, அதனால நீங்களும் அன்னையை மனசுல வச்சுட்டோ வழிபட்டு நான் எனக்கு மீண்டும் பிறப்பு கிடைக்காதுன்னு நான் நம்புற மாதிரி நீங்களும் பிறவாமல் இருக்க வழியை தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு நம்மள்கிட்ட சொல்றார். பார்த்திருமே, பார்த்து கொள்ளுங்கள், பார்த்துக்குங்க, நீங்களும் அன்னையை வழிபட்டா உங்களுக்கும் பிறப்புங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு திருமூலர் சொல்ற மாதிரி அபிராமி பற்ற சொல்ற. எதிரதா காக்கும் அறிவினோர்க்கு இல்லை அதிர வருவதோர் நோயின திருக்குறள். அது மாதிரி தாகம் வரும் முன் கிணறு வெட்டணும், பசி எடுக்கும் முன் உழவு செய்யணும், உடுத்துவதற்கு முன் உடை தயாரிக்கணும், மழை வரும் முன் வீடு கட்டணும், அதன் போலே மரணம் வரும் முன் இறைவன் சரணத்தை பற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்ற. நோய் வரப்போறது. இப்போ கொரோனால பார்த்தோம், நோய் வந்துடுமோன்ட்டு எல்லாரும் பூஸ்டர் டோஸ் வரைக்கும் 1வது 2வது பூஸ்டர் டோஸ்ன்னு எல்லாம் போட்டுட்டோம் இல்லையா. நோய் வரும் முன் தடுப்பூசி போட்டுக்கொள்வது போல மரணம் வரும் முன் பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அதனால மரணம் வரும் முன் வழிபாடு அப்படிங்கிற ஒரு தடுப்பூசியை நம்ம வச்சுக்கணும். எப்பவும் நிச்சயமா நம்ம பிறந்தாச்சு, ஒரு இறப்புங்கிறது கண்டிப்பாக உண்டு. கல்லை வீசி எரிஞ்சா கீழே விழும், இதுல மாற்றமே கிடையாது. அது போலத்தான் மரணம், தேவர்களுக்கும் மரணம் உண்டு. அதனால அம்பாள் என்ன சொல்ற, அம்பாளை சரண் புகுந்தால் அதன் வழி நடந்தால் நாமும் அவர்களைப் போல மரண பயமின்றி வாழ முடியும். அதை நீங்க கடைப்பிடிங்கோ அப்படின்னு அபிராமி பட்ட நமக்கு எடுத்து சொல்ற. பிறவாதிருக்க வரம் தரல் வேண்டும், பிறந்து விட்டால் இரவாதிருக்க மருந்து ஒன்று உண்டுகான், இது எப்படியோ அறமார் புகழ் தில்லை அம்பலவாணர் அடிக்கமலம் மறவாதிரு மனமே இது கான் நன் மருந்து உனக்கேன பட்டினத்தார் சொன்ன. பிறவாது இருக்கணும். திருப்புகள்ல பிறவி அலை ஆற்றினில் புகுதாதே, பிரகிருதி மார்க்கமுற்று அலையாதே, உறுதி குரு வாக்கிய பொருளாலே உனது பதக்காட்சியை தருவாயே, அரு சமய சாத்திர பொருளோனே, அறிவார் குணக்கடலோனே, குருமுனிவன் ஏத்து முத்தமிழோனே, குமர குரு கார்த்திகை பெருமாளேன திருப்புகள்ல சொல்ற மாதிரி நாம புறக்கண்கள் 2 கொண்டு அதை பார்க்கிறது மட்டுமில்லாமல்
அவளை அகக்கண்ணாலும் கண்டு தியானித்து மீண்டும் இந்த புவியில் அவனியில் பிறவாதிருக்க வரம் தாரும் பெம்மானேன்னு அவளுடைய அடியை பணிந்து பிறவியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவளோட திருவடிகளில் சரண் புகுவோம். ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. அபிராமி அன்னைக்கு ஜெய். அபிராமி அன்னை திருவடிகளே சரணம் சரணம்.